ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான பாப்கார்ன் சிக்கன் நல்லா முறுமுறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பாப்கார்ன் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி அந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்க வெங்காயத்தில் பாதி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி நல்லா சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் பீஸ் இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த பாப்கார்ன் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் பெப்பர் கிடைக்கலன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிரை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் இந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா சேர்கிறதுக்காக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆரிகனோ ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்தா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து பாதி மாவை இன்னொரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அது தனியாக வச்சுக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு விழுத ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பவுலில் வச்சுருந்த மாவில் இதை வடிகட்டிக்கோங்க. கடையில் பார்த்தீங்கன்னா ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் பவுடர் தான் சேர்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வீட்டில் அதெல்லாம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயத்தை அரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்கை வச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இது வரைக்கும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பேட்டர் இதை விட திக்காக இருக்கக்கூடாது. இப்போது நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனும் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து ஃபஸ்ட் இந்த லிக்விட் பேட்டரில் கோட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ட்ரை மாவு வச்சுருக்கிற ட்ரேயில் சேர்த்துக்கோங்க. கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா மாவு தூவிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் மாவு கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டிங் ப்ராசஸை நீங்கள் ஒரு ஓரத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா மாவும் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கோட் பண்ண சிக்கனை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன் பீஸஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க கடாயோட சைஸை பொறுத்து சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கோங்க. ஒரே பேட்சில் அதிகமான அளவு சிக்கனை சேர்க்காதீங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் முறுமுறுப்பாக ஃப்ரை ஆகி வராது. இப்போ இந்த சிக்கனை சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் சிக்கன் சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உடனே கலந்து விடாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்புறமா கலந்து விடுங்க. வெளியில் நம்ம மாவை வச்சு கோட் பண்ணியிருக்கோம்.
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் அந்த பேட்டர் வந்து நல்லா முறுமுறுப்பாகவும் அதே டைமில் உள்ளே இருக்கிற சிக்கனும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த க்ரஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகி வெளியில் நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே இருக்கிற சிக்கனும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தாலும் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.